இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குறதுக்காக குளோபல் சுமித்னுடைய முதற்கட்டமாக 40 கப்பல்கள்ல 500க்கும் மேற்பட்டவர்கள் காசாவை நோக்கி பயணித்தாங்க. இவர்கள ஒரு சில கப்பல்களை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து நிறுத்தியது மட்டும் இல்லாம தொண்டூழியர்களையும் கைது செய்திருந்தது. ஆனா இப்போ ஒரு கப்பல் பலஸ்தீன உறைவிடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. வியாழக்கிழமை இரவு புளோட்டிலா அமைப்பாளருடன் வீடியோ அழைப்பு மூலமாக பேசிய ஆஸ்திரேலிய கேப்டன் தன்னை கெமரூன் என்று மட்டுமே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்காரு. கப்பல்ல ஆரம்பத்துல இயந்திர கோளாறுகள் இருந்ததாகவும் அதனால முக்கிய கப்பல்களோட பின்தொடர முடியல, அவங்களோட கப்பல் பின்தங்கி இருப்பதாகவும் இப்போ வேகமாக காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு. தொண்டூழியர்கள் சட்டப்பூர்வமான கடற்படை முற்றுகையை மீற முயற்சிப்பதாகவும் இது சட்டவிரோதமானது எனவும் இவ்வாறு அவங்க செய்யும் போது அவங்கள தடுப்பதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் இஸ்ரேலிய இராணுவம் செய்யும் அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. பலஸ்தீனிய பகுதிக்கு பொருட்கள் வழங்குறதுல இதுவரைக்கும் முயற்சிக்காத மிகப்பெரிய கடற்படை பணியாக இது இருக்கு அப்படிங்கிறதுனால உலகினுடைய கவனத்தை குளோபல் சுமித்னுடைய கடற்படை ஈர்த்திருக்கு. அதோட இஸ்ரேல் கப்பல்களை தடுத்து நிறுத்துறதுனாலையும் தொண்டூழியர்களை கைது செய்ததுனாலையும் உலக அளவுல இஸ்ரேலுக்கு எதிர்ப்பும் கண்டனமும் வெளியாகி இருக்கு.